ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சிஸ்டர், அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமாக கழித்து உங்களை பார்க்க வந்திருக்குறாங்க, எங்கேயாச்சும் சுற்றுறதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாமேன்னு. இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூட்டி வாங்கினதுக்கு பிறகு சுற்றி பார்க்க போன இடம் ஒரே ஒரு பூங்கா மட்டும். ஆல்ரெடி என்னுடைய நாத்தனார் ஒரு டைம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகும்போது வெளில இருந்து காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட என் நாத்தனார் கூட்டிகிட்டு வரும்போது நானும் அவளும் நிறைய பூச்செடிகள்லாம் இருந்த ஒரு பார்க் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா. நிறைய தண்ணி, அதுக்குள்ளே மீன், தங்க மீன்லாம் கிடக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த இடம் மட்டும்தாங்க எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எந்த ஒரு இடமுமே இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் நான் போனது கிடையாது, எனக்கு தெரியாது. ஆனால் காட்டுக்கு பின்னாடி அம்மாவை நேற்றுக்கு பார்த்துட்டு அன்றைக்கி லைவ் போட்ட அன்றைக்கி வீட்டுக்கு பின்னாடி அங்கே நீ எங்கெல்லாம் விறகு வெட்ட போவேன்னு சொல்லி எனக்கு காட்டுவியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லியிருந்தேன். பகலெல்லாம் வெயில் அடிக்கிங்களா, கரெக்டாக சாயங்காலம் ஆனதுக்கு பிறகு ரொம்ப மழை மேகமாக இருந்தோடனே அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியும் மடக்கி. மற்றபடி எனக்கு இங்கே அதை விட்டோம் அப்படின்னா கோயில் குளங்கள் நிறையா இருக்குது. அம்மா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு பூங்கா மட்டும்தான். அதுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே அம்மாவை கூட்டிகிட்டு போய் நிறைய பூக்கள் செடிகள்லாம் இருக்கிறனால காட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் டைம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. அங்கே அந்த செடி எல்லாமே இனிமேல் கருகிரும், ஃபுல்லுமே பிளெயின் ஆயிரும் அந்த இடம். அதனால் அம்மாட்ட சொன்னேன், சரி பாப்புன்னு இருக்கிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாரம் கூட்டிகிட்டு போனாலும் போவேன், இல்லை அதுக்கு இடையில என்னைக்காச்சும் கூட்டிகிட்டு போனாலும் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு சில நிறைய ஹெல்ப் பண்ணி நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு புதன்கிழமை இங்கே ஒடிசாவில் சந்தை நாள் மார்க்கெட் இருக்குங்களா. அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். நிறைய கருவாடுலேருந்து மீன்லேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. அம்மாவுக்கு முந்தானத்துக்கு வச்சுருந்த சாம்பார் இருந்துச்சுங்களா, அதனால் நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு வச்ச சாம்பார் இருந்ததுனால புதன்கிழமைக்கு போயிட்டு இன்றைக்கி கருவாடு சமைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கருவாடும், அப்புறம் நேற்றுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இறால் மீன் பொரித்து சாப்பிட்றதுக்கு. இறாலை தொக்கு மாதிரியும் மீனை பொரித்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அதையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே உள்ள மார்க்கெட்டை பார்த்த உடனே அம்மாவுக்கு சுத்தமாக ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறப்பெல்லாம் அம்மாவை மார்க்கெட்லாம் கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் போல் தான் இருந்தாங்க. நிறைய வேலைகள் இங்கே வீட்டில் இருந்ததுனால அம்மாவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. அதுவும் தம்பிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால அப்போ தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் போக முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறதுனால அந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே போகலை. மார்க்கெட்டை பார்த்த உடனே மெயினாக முருங்கைக்காய், கருவாட்டுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா, தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, காய்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு மீன் இதெல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கத்தில் வரும்போது முருங்கைக்காவை பார்த்த உடனே, என்ன பாப்பா நம்ம ஊர்லலாம் அவ்வளோ நீளமாக குண்டு குண்டாக அழகாக இருக்கும் காய், உங்கள் ஊரில் என்ன பாப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற பொருள் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். எங்கேயாச்சும் போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டாலுமே பெரும்பாலும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போதே எந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாலுமே அம்மாவுக்கு பிடிக்காது. நான் பிஜிக்கு முத்துநகர் பிஜி தூத்துக்குடிலேருந்து ரொம்ப பக்கங்க, அங்கேயுமே கூப்பிடுவேன். மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு என் கூட வாமா பசங்களோட சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டாலுமே அம்மா வரமாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இறால் தொக்கு எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுவோம். அது உளுந்தில் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்ததையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க போகலாம். காலையில் மார்க்கெட் போயிட்டு வரும்போது பெரிய பாப்பாவை கூட கொண்டுட்டு போயிருந்தேங்க. அங்கே தமிழ்நாட்டிலலாம் வடை, சம்சா இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் இருந்த குழம்புகளை ஊற்றி சாம்பார்களை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற நினப்பில் தான் நான் இங்கே பெரும்பாலும் வாங்க மாட்டேன் கடைகளில், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாவுக்கு சூடாக எல்லாத்தையுமே போட்டு விற்ற உடனே மார்க்கெட் நாளுன்னொடனே கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் ஏற்கனவே பழைய சாம்பார் இருந்துச்சு. பூரியில் கொஞ்சமும் சம்சா மாதிரி இருக்கிறதுல கொஞ்சமும் வாங்கிட்டு வந்துட்டு டீயவுமே தூக்கி பால் இங்கே பகலில் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கணும் அப்படின்னா அது காணாது. பக்கத்து வீட்டில் யார் வீட்லையாச்சும் மாட்டுப்பால் வாங்குவேன். நானும் அம்மாவும் போட்டு குடிப்போம்.
அதனால் மார்க்கெட் போய்ட்டு பாலையுமே டீயில் வச்சுட்டு நான், அம்மா, பாப்பா நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு 2 பூரி, கொஞ்சம் வடை, சாம்பார் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டதுக்கு பிறகும் இங்கே வந்து பீஸ் மீன் வருங்க. 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து இறால் வாங்கியிருந்தேன் ஒரு 1/4 கிலோ போல். இறால் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மசாலா போட்டு விரைய வச்சுருக்கிறேன். அம்மா இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறத பாருங்களேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுலேருந்து இங்கனுக்கு நான் ஒரு அடுப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த அடுப்பையுமே மூடுறதுக்குலேருந்து நிறைய விஷயத்தில் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போதே அம்மா அடிக்கடி என்னை சத்தம் போடுவாங்க, வீடுனா இப்படி தான் வச்சுக்கணும், ஒரு பொட்டை பிள்ளை மண் வீடாக இருந்தால் என்ன, உனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, நான் உனக்கு சொல்லித்தரேன், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயத்தையுமே இப்போ அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு நமக்கு மாமியார் வீட்டில் வந்து எப்படி இருக்கணும், என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம மாமியார் வீட்டுக்காரங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனால் நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கிடையாது. அப்புறம் அம்மா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நான் வீடியோ க்ளீன் பண்ணதுமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி வச்சுருக்கேங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீனை வந்து சும்மா ஃப்ரை மட்டும்தாங்க பண்ணோம். மசாலா பொடி போட்டு எண்ணெயில் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கு பிறகு இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டி இறாலை வந்து இங்கே உள்ளவங்க க்ளீன் பண்ணும்போது மேலே உள்ள கூண்டு எடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நான் வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கு மேலே ஒரு கருப்பு கலரில் ஒரு நூல் ஒன்று போகும், அதையுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதாங்க எனக்கு பிடிக்கும். அதனால் தோல் மேலே இருக்கிற அந்த கருப்பு கலரில் வரும் பார்த்திங்களா நூல், அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகு மஞ்சளும் லைட்டாக உப்பும் போட்டு இப்போ விரகி வச்சுருக்கிறேன். அங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சுங்களா, இதுக்கு பிறகு நம்ம இறால் எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றிருங்களா, அதுக்கப்புறமேட்டு மசாலா பொடி போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இறக்கணும் அப்படின்னா உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பழைய சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் பொரிச்சது, இறால் தொக்கு. நேற்றுக்கு அம்மாக்காக வேண்டி சமைச்சதும் பாப்பாவங்களுக்குமே இறால் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கப்புறமேட்டு மகாராஜா பொடி மசாலா வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? தமிழ்நாட்டில் வந்து அது வந்து நம்பர் 1 கம்பெனின்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பாக்கெட் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 4 பாக்கெட்டு போல் காலி பண்ணியிருக்கிறேன். அது போக இன்னும் ஒரு பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அதில் இன்னொரு ஒரு பாக்கெட்டில் ஓப்பன் பண்ணதில் ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து மறுநாள் காலையில் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் மீன் குழம்பு வீடியோ. இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில். எத்தனை பேருக்கு களி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு குழந்த பெற்றதுக்கு பிறகாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளை மாதிரி பெண்களுக்காக இருக்கட்டும், குறுக்கு வலிக்கெல்லாம் நல்லதுங்க. அம்மா வந்து அச்சு வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு தான் செய்வாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கூட்டினதுக்கு பிறகு வெளியில் அம்மா கூட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே அம்மா வேலை பார்க்குறத ஆச்சரியமாக பார்ப்பாங்கங்க. இப்போ மாவை எல்லாத்தையுமே கரைச்சிட்டு கட்டி விழாத அளவுக்கு அம்மா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. காலையில் சமையலும் நைட்டு சமையலும் எப்போதும் போல் நமக்கு வந்து சிலிண்டரில் தான். சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக வேண்டி இங்கேயுமே ரொம்ப நாள் சிலிண்டர் கொடுக்கலங்க, இப்போ தான் கொடுத்துருக்குறாங்களேவும். இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் அரிப்பை பிடிச்சேன். அம்மா வந்து பாகு காய்ச்சதை வந்து அதில் மண் தூசி ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை வந்து இருத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குவாங்க. களி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரும்போது எனக்கு ஓரளவு மாவு கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் களி கிண்டுறதுக்கு எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் அம்மாவை நான் கொஞ்சம் களி கிண்டி தர சொல்லியிருந்தாங்களா, அதனால் அம்மா எனக்கு களி கிண்டி கொடுத்துருந்தாங்களேவும். களி கிண்டினதுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்டோம். உண்மைக்குமே நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக எண்ணெய் ஊற்றி இறக்கிட்டோம். பெரிய பாப்பாவுக்கு எண்ணெய் பிடிக்காதுங்கிறதுனால அவளுக்கு ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துகிட்டு எனக்கு, அம்மாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு மட்டும் இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்காக வேண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.